அனைவருக்கும் வணக்க மக்களே. சற்றுமுன் கிடைத்த ஒரு முக்கிய அறிவிப்பாம் எந்த செய்தி பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை பார்த்தீங்கன்னா உலகமே குறிப்பாக இந்தியா வந்து ரொம்ப ஒரு சிலிண்டர் தட்டுப்பாட்டின் காரணமாக ஒரு ஊறக்கப்படுற மக்களே. அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 முக்கியமான விஷயத்த ப்ரீஃபாக மட்டும் சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஹாப்பி நியூஸ் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 2 நிமிட வீடியோ தான் இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுவாங்களே. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். குறிப்பாக இந்த செய்தி குரூப்பில் என்ன சொல்ல வராங்க அப்படி கேட்க போனீங்கன்னா, இந்தியாவுக்கு கூடுதல் கச்சா எண்ணெய் எரிவாயு விநியோகிக்க தயார் என ரஷ்யா அறிவிப்பா அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி என்ன தான் சொல்ல வராங்க, உள்ளே வந்து நமக்கு என்ன வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்க போக தான் பார்க்க போகிறோம். ஸோ அதன் பொறுத்த மட்டும் இந்தியாவுக்கு கூடுதல் கச்சா எண்ணெய் எரிவாயு விநியோகத்தை தயாராக இருப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையே கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக போர் நடைபெறுகிறது. இந்த போரில் இஸ்ரேல், அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் உலகில் பார்த்தீங்கன்னா ஒரு கச்சா எண்ணெய் கப்பல் அதிகம் செல்லும் கடல் பகுதியான ஹோர்முஸ் நீரணையை ஈரான் வந்து மூடியிருப்பதாக நமக்கு ஏற்கனவே நம்ம பதிவிட்டிருக்கோம். ஸோ அந்த நிலையில் தான் இதனால் வளைகுடா நாடுகளிலிருந்து கப்பல்கள் மூலம் கச்சா எண்ணெய் எரிவாயு உலக நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுவது பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில் பார்த்தோன்னா இதன் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் எரிவாயு நிலை பல மடங்கு அதிகரித்துள்ளதாக நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இந்த நிலையில் தான் இந்த விலை உயர்வால் இந்த விலை உயர்வால் தான் இந்திய மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது. மத்திய அரசுடைய இந்த சூழ்நிலை தான் இதன் காரணமாக இதன் ஒரு பகுதியாக ரஷ்யாவிடமிருந்து கூடுதலாக கச்சா எண்ணெய் எரிவாயு முயற்சியில் இந்தியா வந்து தற்போது ஈடுபட்டுள்ளது. இந்த நிலையில தான் அரசு முறை பயணமாக டெல்லிக்கு அண்மையில் வந்த ரஷ்ய துணை பிரதமர் டெனில் மாண்ட்ரூ, பிரதமர் மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை சந்தித்து பேசியிருக்காங்க சொல்ல வராங்க. இந்த சந்திப்பின் போதுதான் எரிசக்தி விவகாரத்தில் இரு நாடுகளிடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் நமக்கு செய்திகள் வெளியாகிருக்கு. ஸோ இது குறித்து மத்திய அரசு வட்டாரங்கள் கூறுவதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தலைவருடனான சந்திப்பின் பொழுது ரஷ்ய துணை பிரதமர் இந்திய சந்தைகளுக்கு தேவையான திரவ வடிவ இயற்கை வாயு, அதாவது கச்சா எண்ணெய் ஆகியவற்றை கூடுதலாக விநியோகிக்க தங்கள் நாட்டு நிறுவனங்களால் முடியும் என வாக்குறுதி அளித்துள்ளார் அப்படின்னும் சொல்ல வராங்க. 2025ஆம் ஆண்டில் இந்தியாவுக்கான உர ஏற்றுமதியை 40% வரை அதிகரிக்க சுட்டிக்காட்டிய அவர், இதே போல இந்திய தேவைகளை பூர்த்தி செய்ய ரஷ்யா தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்காரு. ஜெய்சங்கர் மாண்ட்ரூ இடையான சந்திப்பின் பொழுது பிராந்திய மற்றும் மேற்காசிய மோதல்கள் உட்பட்ட சர்வதேச விவகாரங்கள் குறித்து பேச்சு நடத்தப்படுவதாக அந்த பேச்சு சொல்கிறாங்க. ஸோ சிவில் அணுசக்தி துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தப்படுவதாக செய்தி நம்ம வெளியாகிறதாக சொல்ல வராங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மத்திய அரசுடைய மாநில அரசுடைய ஸ்கீம் பற்றிய தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.